இந்த இருவேறு காற்று இணைவுனால நிகழ்வு எங்க இருக்கோ அதற்கு மேற்கு புறமும் தென்மேற்கு புறமும் தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்க போகுது இந்த 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 நிகழ்வு, இந்த புயல். அதனால கொஞ்சம் நகர்ந்த பிறகுதான், அதாவது சென்னை விட்டு கொஞ்சம் நகர்ந்த பிறகுதான், அதாவது நம்ம ஆந்திர எல்லைக்கு போன பிறகுதான் சென்னைக்கு திருவள்ளூருக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கும்மிடிப்பூண்டி கும்மிடிப்பூண்டியை விட பழவேற்காடு, அந்த தடா, ஆரம்பாக்கம், அதன் சுற்று வட்டார பகுதி எல்லாமே, மீஞ்சூர், கடலோர பகுதி, எண்ணூர், இந்த பகுதியெல்லாம் கனமழை பொழிவை கொடுக்கும், மிக கனமழை பொழிவு இருக்கும். மழைனா இதுல அதிக மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தோட அந்த ஆந்திர எல்லையோரம், அதுலயும் கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு தடா ஒட்டி உள்ள பகுதிகளில் தான் அதிக மழை பொழிவு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கெல்லாம் பெருசா மழை கிடைக்காது. திருத்தணிக்கு இருக்கும் தூறல், சாரல், லேசான மழை தான். ஆனால் இது திருவள்ளூருக்கு கிடைக்கதான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்துக்கு கிடைக்கதான் இருக்கும் மழை. ராணிப்பேட்டைக்கெல்லாம் கூட பெருசா இருக்காது, ஆனா மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த அளவு 260 கிலோமீட்டர் நெருங்கி வந்தால்தான் நான் இதை சொல்றேன். இன்னும் நகர்ந்து வந்து விட்டு 6 கிலோமீட்டர் வேகத்துலதான் நகருது. அதோட நகர்வதுல வேகம் மாறுபாடு ஏற்படலாம். ஒரு 10 கிலோமீட்டர் கூடுதலா நகர்ந்தா இன்னும் கொஞ்சம் உள்ள மழை கிடைக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் 250 200 நெருங்கி வந்து வச்சுங்களேன், நேரடியா எங்க போகும்? திருவள்ளூருக்கு திருத்தணிக்கும் கிடைக்கும்.